தமிழக ஆளுநர் ரோசையா ஆளும் கட்சிக்கு ஆதரவாக செயல்படுவதாக பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரவக்குறிச்சி, தஞ்சாவூர் தொகுதிகளில் தேர்தலை ஜூன் 1ஆம் தேதிக்கு முன்பாக நடத்த வேண்டும் என ஆளுநர் ரோசையா பரிந்துரைத்திருப்பது அவர் அதிமுக விசுவாசி என்பதை காட்டுவதாக கூறியிருக்கிறார். இரு தொகுதிகளிலும் பணப்பட்டுவாடா விவகாரத்தில் அதிமுக, திமுக வேட்பாளர்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என கோரி பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் தொடர்ந்த வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது போது ஆளுநர் இந்த விஷயத்தில் தலையிடுவது எப்படி நியாயமானதாக இருக்கும் என்றும் ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். ஆளுநரின் செயல்பாடுகள் ஆளும் கட்சிக்கு சாதகமாக உள்ளதாக கூறியுள்ள அவர், அவரது பரிந்துரையை தேர்தல் ஆணையம் ஏற்கக்கூடாது என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் ஜனநாயக படுகொலைக்கு துணை போகும் ஆளுநர் ரோசையாவையும் தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானியையும் பதவி நீக்கம் செய்ய வேண்டும் எனவும் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்.